அன்பு நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பேரிங்கை வந்து எப்படி நம்ம ஷாப்பில் மாட்டும் போதோ அல்லது மோட்டரில் மாட்டும் போதோ வந்து மாட்டுறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இது. வந்து தெரியாத புதிய நண்பர்களுக்கு தான். தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியேறிடலாம். அடுத்து இது தெரியாத புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பேரிங் போடுறதுல என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அதில் தான் சின்ன சின்ன தவறுகளை நம்ம பண்ணி பேரிங் வந்து நல்லா இருக்கிற பேரிங் கூட வீணாக்கிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் எப்படி போடணுன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பேரிங், இது வந்து உள்வட்டம், இதுக்கு வெளிவட்டம் ஒன்று இருக்குது. நம்ம இதுக்கு இடையில வந்து பால்ஸ் இருக்கும். இந்த பால்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ரிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த பால்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா இந்த பேரிங் தனித்தனியாக கழண்டு வந்துடும். அதனால் வந்து மேலே ஒரு சேஃப்டிக்காக கவர் போட்டு பின் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ இது எப்படி போடுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், பேரிங்கை வந்து போட்டு புதிய பேரிங்கை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க போடுறதுல வந்து சின்ன தவறுகளை செஞ்சுட்டு அந்த பேரிங் வந்து புதிய பேரிங் கூட வீணாகிடுவாங்க. அது எதனாலன்னா, நம்ம பேரிங் எப்போவுமே போட போகிறோன்னா இதை வந்து கவனித்து தான் போடணும். நம்ம ஷாப்பில் போடுறோமா அல்லது இந்த மாதிரி போரில் போடுற மாட்டத்தான் பார்க்கணும். இப்போ இது போரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் வந்து நம்ம அவுட் சைடு, அதாவது வந்து இந்த வெளிப்பக்கம் இருக்கிற வட்டம் உள்ளே உட்காரும். அதுவே நம்ம ஷாப்பில் உட்கார வைக்கிறேன்னு வைக்கும். இப்போ இது ஷாப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷாப்ட்டில் பார்த்திங்கன்னா சென்டர் ரிங் வந்து உட்காரும். இந்த சின்ன வட்டம் உள்பக்கம் இருக்கிற வட்டம் வந்து உட்காரும். இப்போ இது உட்காரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன சின்ன தவறு நம்ம செய்கிறதுனால இந்த பேரிங் வந்து வீணாகிடும். ஆனால் அதை வீணாகாமல் நம்ம சேஃப்டியாக போட்டுக்கலாம். இது ப்ரெஷிங் மிஷின் இருந்தால் அதில் வச்சு அழுத்திக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம மிஷினுக்கு டவுனுக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஹைட்ராலிக்கு நம்ம கையால் நம்ம சுற்றியால் தான் அடிப்போம். இப்போ அடிக்கும்போது வீணாகிடும். இது வீணாக்காமல் இருக்கணும்னா நம்ம சின்ன விஷயத்தை தான் பண்ணணும். ஒன்றும் பெரிய இது கிடையாது. இதில் யார் வேணாலும் போடலாம். இருந்தாலும் அதை வந்து சரியான முறையில் தான் போடணும். தவறாக அடிச்சிங்கன்னா பேரிங் வந்து வீணாகிடும். இப்போ இது வந்து நீங்கள் இந்த ஷாப்பில் போடுறதா வச்சுக்குவோம். இப்படி போடுறீங்கன்னா இப்போ இது உள்வட்டம் தான் உட்காருது. அதனால் வந்து உள்பக்கத்தை தான் நீங்கள் அடிக்கணும். இதில் வந்து ஒரு பழுப்போ அல்லது நீங்கள் ஒரு சின்ன ஷாப்ட் வச்சு அடித்தாலும் வந்து நீங்கள் இந்த உள்பக்க ரிங்கை தான் அடிக்கணும். வெளிப்பக்க ரிங்கை அடிச்சிங்கன்னா இந்த அடி வந்து அந்த பால்ஸுக்கு அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் உள்பக்கம் போய் சேரும். அப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுக்கு போகும்போது இந்த பால்ஸ் வந்து அடிப்படை செய்யும். நீங்கள் அடிச்சிங்கன்னா பேரிங்கோட இந்த பால்ஸ் வீணாகும். பால்ஸில் டேமேஜ் ஆனாலும் அது வந்து சத்தம் கடுக்கு மடுக்குன்னு உங்களுக்கு சவுண்டு வரதான் செய்யும். பேரிங் வந்து வீணாகும் சீக்கிரம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உள்பக்கம் இந்த மாதிரி ஷாப்பில் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷாப்பில் உட்காருதுறான்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழுப்பு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கரெக்டான ஒரு ஷாப்பை தேர்ந்தெடுத்து பழுப்பையோ தேர்ந்தெடுத்து கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உள்பக்க ரிங்கில் மட்டும் அடிக்கிற மாதிரி கணக்கு பண்ணி அடிங்க. இப்போ நீங்கள் இந்த ஷாப்பில் தான் பேரிங் இறக்க போகிறீங்கன்னா, இப்போ இது நீங்கள் இது மாதிரி பேரிங்கை வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷாப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழுப்பு ஒன்று எடுத்துக்குவோம். அல்லது இந்த மாதிரி ஏதாவது புஷ் கிடச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கச்சிதமாக இருக்கும். இப்போ அந்த உள் ரிங்கு மட்டும் உட்கார பாருங்கள். வெளி ரிங்கில் படாமல் உள்பக்கம் இருக்கிற ரிங்கில் மட்டும்தான் அடிப்படும். அடிச்சிங்கன்னா இப்போ அடிச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா உள்பக்க ரிங்கு மட்டுமே அடித்து கீழே இறக்கிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. பேரிங் வந்து அடிப்படாது, உடையாது, எந்த விதமும் பிரச்சனை வராது. இப்போ இது பார்த்திங்கன்னா சத்தம் வராமல் நைஸாக சவுண்ட் இல்லாமல் ஓடும். அதுவே நீங்கள் இப்போ பேரிங்கை வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு போரில் அல்லது மோட்டரோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சீலிங் ஃபேனில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற பேரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ உள்பக்கம் போர் உள்ள இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வெளிப்பக்கம் வட்டம் வந்து உட்காரும். இப்போ இந்த உள்பக்கம் போர் இருக்கு இல்லையா, இதில் உட்கார போதுன்னா நம்ம பேரிங்கோட இந்த வெளிவட்டம் வந்து உட்காரும். அப்போ இது இப்போ இப்படி உட்கார வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் சுற்றியால் இதை வந்து நடுவில் வந்து அடிக்கக்கூடாது. சுற்றி எடுத்து நீங்கள் நடுவில் சென்டரில் அடிச்சிங்கன்னா அந்த பேரிங் வந்து வீணாக தான் செய்யும். அந்த பால்ஸில் வந்து அடிப்படும். அது வந்து பால்ஸ் வழியாக இந்த உள்ரிங்கை நீங்கள் அடிக்கும்போது உள்ரிங்கிலேருந்து இந்த பால்ஸு அடுத்தது வெளிரிங்கு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த அடி இங்கே அடித்த உடனே அந்த பால்ஸு தான் அடி வாங்கும். அப்போ அது வந்து லேசான அடிப்பட்டாலும் அந்த குண்டு வந்து கடுக்கு மடுக்குன்னு சத்தம் தான் வர செய்யும். நீங்கள் பேரிங் போட்டும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். நீங்கள் பேரிங் வந்து எதில் போட்டாலும் சரி, அதாவது மிஷின் ஐட்டமோ மோட்டர் ஐட்டமோ எந்த ஐட்டத்தில் போட்டாலும் சரி, இந்த மாதிரி உள்பக்கம் வருதுன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி வெளிப்பக்கம் கரெக்டாக வந்து போர் இது மாதிரி உள்பக்கம் போகுது, இது உள்ளே போயிட்டு தான் பேரிங் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. போருக்குள்ளே தான் உட்காருதுன்னா இந்த ஓரத்தில் தான் அடிக்கணும். நீங்கள் உள்பக்கம் அடிச்சிங்கன்னா பேரிங் வந்து வீணாக தான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி உள்பக்கத்தில் போயிட்டு உட்காருதுன்னா கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி இந்த புருவத்தில் உட்கார மாதிரி ஒரு புஷ் எடுத்துங்க. ஏதாவது வச்சு இப்படி வச்சு மேலே வச்சுட்டு அப்புறமா அந்த சுற்றி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றியில் நேரடியாக கூட அடிக்கலாம். நீங்கள் அடிக்கும்போது
இதில் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் அடிக்கணும். அடியை வந்து ஒரே வேகத்தில் அடிக்கக்கூடாது. வேகமாக அடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டுமே இப்படி அழுத்திட்டு போகும், ஒரு பக்கம் அப்புறம் ஏஞ்சிருக்கும், அடுத்து உடஞ்சி கூட போயிடலாம். அதனால் வந்து நீங்கள் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழுத்தம் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷிங் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மிஷின் ஹைட்ராலிக் கொடுத்து ஒரே டைமில் அடித்துடலாம். நீங்கள் அடிக்கிறீங்கன்னா சுற்றியால் நீங்கள் அடிக்கும்போது சுற்றி அடி வந்து இதில் லைட்டாக தான் அடிக்கணும். அது அந்த பக்கம் லைட்டாக அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கணும். நீங்கள் உள்பக்க வட்டத்தில் எக்காரணத்தை கொண்டு அடிக்கக்கூடாது. உள்பக்க வட்டத்தில் அடிச்சிங்கன்னா இந்த பேரிங் வந்து வீணாகிடும். அப்போ இந்த ஏன்னா உள்பக்கம் அடிக்கும்போது இந்த குண்டு வழியாக தான் இந்த வெளியிருங்குக்கு வந்து வரும் அடி. அப்போ அதோட அழுத்தம் அங்கே கொடுத்த உடனே இந்த பால்ஸ் தான் அடிப்படை பார்க்கும். நீங்கள் வந்து அதை உள்பக்கம் அடிக்காமல் இந்த வெளிப்பக்கம் உட்காருறானா வெளிப்பக்கத்தை அடிங்க. அதுவே அந்த ஷார்ட்டில் உட்காந்துறானா உள்பக்கம் உட்காரும்போது இப்போ ஷார்ட்டில் இப்படி உட்காரத்துலையும் வைய இந்த ஷார்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புருவத்தில் உட்கார மாதிரி ஒரு புஷ் எடுத்துங்க. ஏதாவது இது மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக அடி அந்த உள்பக்கம் மட்டுமே அடி விடும். அப்போ இந்த குண்டு அடிப்படாது. பேரிங் வந்து நல்லாவே இருக்கும். அதாவது பேரிங் ஏன்னா கம்பெனி ஐட்டம் கொஞ்சம் தாங்கிக்கும். நம்ம சாதாரண பேரிங்லாம் சிலது இருக்கும், நீங்கள் அதை போட வேண்டியிருக்கும். சாதாரண பேரிங்லாம் போட வேண்டியிருக்கும். அதாவது கம்பெனி பேரிங் வந்து ஓரளவுக்கு தாங்கிக்கும். இருந்தாலும் நீங்கள் அடிக்கும்போது வந்து அந்த மாதிரி கவனித்து தான் அடிக்கணும். உள்பக்கம் உட்காந்தோன்னா உள்பக்கம் அடிங்க, வெளிப்பக்கம் உட்காரும்போது வெளி ரவுண்டை வந்து அடிங்க. அதை வந்து மாற்றி அடிச்சிங்கன்னா இந்த பேரிங் வீணாகும். அதனால தான் இதில் வந்து நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்க சின்ன விஷயம் இது தான். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து தேவையில்லாமல் ஓரம் கராமரான்னு அடித்து வீணாக்காமல் இது மாதிரி கரெக்ட் பண்ணி அடிங்க. இதுவே சுத்தியால் அடிக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுவே ஹைட்ராலிக்கில் வச்சு அழுத்தும் போது வெளிப்பக்க ரவுண்ட் அழுத்தினா கூட பிரச்சனை வராது. ஏன்னா ஒரே அழுத்தத்தில் போய்கிட்டு இருக்கும். அப்போ வந்து குண்டு அடிப்படாமல் நேக்காக உள்ளே போய் சேர்ந்துடும். நம்ம சுத்தியால் அடிக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வரும். இந்த சுத்தியால் அடிக்கிறப்ப தான் கவனித்து அடிக்கணும். நீங்கள் உள்பக்க ரவுண்டு உட்கார்த்தா வெளிப்பக்க ரவுண்டு உட்கார்த்தா எங்கே உட்காருதுன்றது தான் கவனிக்கணும். அப்புறம் இது ஷாப்பில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இந்த உள் ரவுண்டு உட்காரும். இந்த மாதிரி உள்பக்கம் போய் பேரிங் உட்கார வேண்டிய இடம் இருந்ததுன்னா இது வெளி ரவுண்டு உட்காரும். இந்த வெளி ரவுண்டு உட்காருதுன்னா இது வெளியில் அடிங்க. உள்பக்கம் உட்காருதுன்னா இந்த பக்கம் உள்ள அடிங்க. அப்போ தான் வந்து அடி வாங்குறது கரெக்டாக இருக்கும். அது வந்து பேரிங் வீணாகாது, உடையாது, அடுத்து நைஸாகவும் இறங்கிடும். நம்ம இங்கே அடிக்கிற அடி அதுக்கு பலமாக உட்காராது, அடி வாங்காது, அது வந்து பேரிங்கை வீணாக்கிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்பக்கம் உட்காரத உள்பக்கத்தில் அடிங்க, வெளிப்பக்கம் உட்காரதில் வெளிப்பக்கம் அடிங்க. இதுதான் வந்து பேரிங் அடிக்கிறதுல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சின்ன விஷயம் தான் இது. வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே இப்போ உள்பக்கம் இறக்கி ஆகணும், அடுத்து இந்த சென்டர்லேயும் ஷாப்ட்லேயும் இறக்கணும். அப்போ ரெண்டையும் இறக்கணும்னா எப்படி இறக்கலாம்? அப்போ இதை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் ஒன்றில் இறக்கிறீங்க, அல்லது இந்த வெளிப்பட்டத்தை உள்ளே இறக்கிட்டாலும் அல்லது இந்த ஷாப்ட்டில் போட்டு முதல்ல அதை இறக்கிட்டாலும் முதல்ல இறக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி இறக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை வந்து உள்ள ஷாப்ட்டை வந்து இறக்கும்போது நீங்கள் ஷாப்ட்டை இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷாப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புஷ்ஷை வந்து கீழே வச்சுருங்க. அதாவது இந்த மாதிரி இந்த புஷ்ஷை வந்து கரெக்டாக இதுக்கு உள் வட்டத்தில் உட்கார மாதிரி கனெக்ட் பண்ணி இதை வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா இந்த சென்டர் ஷாப்ட்டை வந்து அடிச்சிங்கன்னா அப்போ அடிப்படாமல் நேக்காக உள்ளே இறங்கிடும். ரெண்டுமே ஒரே சமயத்தில் இறங்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.